காணும்னு ஏற்காடுல ரோடோட தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கியா? நீ மாயா தானே? பரவாயில்ல, நீ புத்திசாலிதான். குரலை வச்சு நான் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஏற்கனவே உண்மையில தான் சந்தேகம் இருந்துச்சு. நீ எங்களை ஃபாலோ பண்ற இந்த விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியா? ஓகே ஓகே, நீ என்ன பாத்துட்டல. நீ பேசுறதுலே தெரியுது ரேவதி நீ தான் கடத்தி வச்சிருக்கன்னு. ஒழுங்கா ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஒரு நாள் உன் பொண்டாட்டியை காணும்னு இப்படி துடிச்சு போறியே, கல்யாணம் அன்னையில இருந்து மகேஷ காணும் நானும் துடிச்சுட்டு தானே இருக்கேன். அந்த வலியும் வேதனையும் உனக்கு புரியணும்ல, அதுக்குதான் ரேவதியை தூக்குனேன். இப்போ அவ ஏன் கஸ்டடியில தான் இருக்கா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? மகேஷ் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. இங்க பார், உன்கிட்ட நான் விலக்கெல்லாம் கேட்கல. மகேஷ் என்கிட்ட வந்தாதான் ரேவதி உனக்கு உயிரோட கிடைப்பா. ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ரேவதியை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டுற? நீ இவ்வளவு மோசமானவன் தெரியாம அவ அப்பாவி மாதிரி ஒன்ன நம்பிட்டு இருக்கா. அவளுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், இந்த பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். நீயும் ரேவதியும் எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க, எனக்கு அத பத்தி எல்லாம் அக்கறை கிடையாது. எனக்கு என் மகேஷ் வேணும். அவனை நீதான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். அவ எங்கன்னு சொல்லிடு, இல்லனா நீ ரேவதியை உயிரோட பார்க்க முடியாது. ஏய், நான் மகேஷை கடத்தலன்னு உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது? திரும்ப திரும்ப அதையே பேசி ஏன் என்னை இரிட்டேட் பண்ற? எனக்கும் அவன் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் நம்பிடுவேனா? உன்னை தவிர அவனை கடத்துறதுக்கு வேற யாருக்கும் மோட்டிவ் கிடையாது. நீதான் அவனை கடத்தி வச்சிருக்கணும். இன்னும் உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ மகேஷ என்கிட்ட ஒப்படைக்கலனா உன் அருமை பொண்டாட்டி ரேவதிய நீ உயிரோட பார்க்க முடியாது. அவளை கொன்னுடுவேன். மாயா, நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நீ ரேவதியை கடத்தினதே பெரிய தப்பு. இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் அதை விட பெரிய தப்பு. நீ தேவையில்லாத சிக்கல்ல மாட்ட போற. என்ன பெரிய சிக்கல் வந்துரும்? என்ன போலீஸ்க்கு போவியா? எங்க போய் தான் பாரு. மாயா, இத பாரு, நீ போலீஸ்க்கு போனாலும் நான் பயப்பட மாட்டேன். எப்படின்னு கேக்குறியா? ரேவதி எழுதுற மாதிரி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. எங்க அம்மா தான் எனக்கு பிடிக்காத ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவளை ஏதாவது ஒரு மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுருவேன்.